வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் வைத்திருந்த வணக்கம். ஓ ஸ்டாலின் ஒரு 200 தொகுதி ஜெயிப்போன்றாரு. அது சாத்தியமா? எப்படி? அதாவது இப்போ நான் விரும்பத்தகாம தான் இருக்கேன். வெங்கவேலுன்னு பல பிரச்சனைகள் திருமாவளவன். அங்கேருந்து ஆதவர்ஜன் போய் விஜய்கிட்ட சேர்ந்துட்டு இங்கே திருமாவளவனையும் பார்க்குறாப்படி. அப்போ இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த காங்கிரஸ்லேருந்து இங்கேருந்து போய் மேலே ராகுல் நெருக்கமாட்ட சொல்லி, நீங்கள் அங்கே ஒன்றும் மரியாதை இல்லை, வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், நீங்கள் சொல்லுங்கள் ராகுல்கிட்டன்னு சொல்கிறேன். ராகுல் வராரு இல்லை சோனியா அது என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்புறம். ஆனால் கம்யூனிஸ்ட்டு ஒன்றும் திரும்ப ஒன்று இப்படி இருக்குன்னு இப்போத்து நிலைமையில சொல்கிறதா இருந்தால் அப்படிங்கிறாங்க. இது மாறலாம் வெளியில், ஏன்னா அவ்வளோ அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியை மாட்டுக்கு பூச்சி முழுகிறானுங்க. என்ன ஒன்றுமே வாக்குறுதி நிறைவேற்றல. கேட்டால் நான் 70% 90% நிறைவேற்றிட்டேங்கிறாரு. அவர் 20%ங்கிறாரு. 20% எடப்பாடி சொன்னார்னா 10% கூட நம்ம நிறைவேற்றலன்னு 20% டீட்டெயில் கொடுங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டாலின். இப்படி இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த பெரியாரை பற்றி பேசி உடச்சி விட்டார் சீமான். இப்போ எப்படி வரும்னா 4-5 முனை போட்டியாக இருந்தால் டிஎம்கே கூட்டணி இருந்தால், கூட்டணி கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் லீட் எடுப்பான். அட்லீஸ்ட்டு மெஜாரிட்டியாக வருதாங்க 2. அப்போது அங்கேருந்து சில கட்சிகள்லாம் வெளியில் விஜய்கிட்ட விஜய் ஏடிஎம்கே போகிற ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா டிஎம்கவும் பாஜக வரமாட்டேன் அப்படி. அதுதான் அவர் சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது விஜய் தான் நின்று பார்க்கணுன்னு நினைப்பேன். டெஸ்ட்டு பண்ணல விஜய் பொறுத்த வரைக்கும். இப்போ திருமாவளவன் கூடிய ஒரு 1%க்குள்ளே கீழே இருக்குன்றது தெரியுது. இது தெரியல. ஆனால் செலவழிப்பாங்க. இப்போ டிஎம்கே கொடுக்குற அமௌண்ட்டை அவங்க என்ன செலவழி. ஏன்னா லாட்ரின் மார்ட்டின் மருமகள் அங்கே அதை வரைச்சி போயாச்சுன்னா மாமனார் லாட்ரின் மார்ட்டின் அங்கே இருக்கா மாதிரி தான் விஜய் கேட்பான். அப்போ அதளவுக்கு கொடுப்பாங்க. ஏடிஎம்கே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். இதில் ஏடிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணி லண்டன் போயிட்டு பெருசாக பேசலை. ஒரு வேளை இந்த திமுக வராமல் அவங்க ஒரு தரப்பு கூட்டணி போட்டால், அப்படி இன்கேஸ் எடப்பாடி ஒத்துக்கலைன்னா அதுலேருந்து வேறு கொங்கு குரூப்பு தனியாக எம்ஜிஆர் இருக்குன்னு வெளியே போட்டு ஃபார்ம் பண்ணி அதில் சீமானும் வர்றதாகவும் சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இந்த பெரியார் விஷயத்தில் அண்ணாமலையும் ஒரு சாப்பிட்டுக்காரன்னு இவர் ஹார்ஷாக அடிக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். அது கடையில் அண்ணாமலை மாத்தா வைத்தாங்கன்னு அமித்ஷா நேற்று வந்தப்போவே முன்னாடி சீட்டில் உட்கார வச்சு இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு பக்கத்துலேயும் கூப்பிட்டு போயிட்டார். நீ என்ன வேணால் கதறினாலும் அது திமுக எல்லா கட்சிக்கும் சேர்த்தா சொல்கிறது, அவங்க கட்சிக்கு சேர்த்தா இதுதான் அப்படின்னு. அப்போ அண்ணாமலை தான் அதிகாரப்பூர்வம் வரணும் ஒரு பக்கம். சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உதயநிதி கொண்டுறாப்படியா ஸ்டாலினே வர்றாப்படியா பிற்பாடான்னு தெரியாது. குடும்ப ஆட்சி அது. அதுலேயும் குழப்பம் இருக்குது சீனியர் ஜூனியர்னு. அங்கே இருக்கிறவங்களும் இருப்பாங்களான்னு தெரியாது. உதாரணம் திருமாவளவன் ஒரு கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் உட்பட. இது இப்போத்து நிலைமை. ஏன்னா எதிர்த்து பேசாத கம்யூனிஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு உள்ளக்குள்ளே என்ன அழுத்தமோ. ஏன்னா பல விதமான கல்விக்கு சம்மந்தப்பட்டது, பல தொழிலுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் எதுவுமே அந்த உள்ள விரும்புவான். அந்த ஸ்ட்ராட்டஜி விடுவோம். வாயை மூடிட்டு இருக்க முடியாது கம்யூனிஸ்ட்டுக்கு. அதே மாதிரி தான் இங்கே வேங்கவேலுக்கு இவர் அப்படி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. இப்போதைக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இன்னும் ஒரு 6 மாதம் நிலைமை இன்னும் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். நான் குரு பார்க்க வரேன்ட்டு விஜய்கிட்ட சேர்ந்துட்டு அதை வரைச்சி பார்க்க வந்தார் திருமாவளவன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பல தவறு பண்ணியிருக்கான், எல்லாம் இருக்குது. இதில் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி அது வேறு. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இப்படி தான் உதயகுமார்னு ஒரு பையன் ஏதோ இறந்ததில் ஒரு காலத்தில் என் பையன் இல்லைன்னு சொல்லுன்னு கருணாநிதி பிறகு சொன்னதாகலாம் சொல்லுவாங்க. அது இந்த பையனாக என்ன தெரியல. அதில் தான் ஆப்பு திமுக. அதே தான் இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி. அதில் என்கிட்ட பூரா டீட்டெயில்ஸ் இருக்குது. அது டிசிஆர் முதற்கொண்டு அது இல்லையோ எல்லாம் என்கிட்ட இருக்குன்ட்டார். இப்போ சொல்ல போகிறது நம்ம அண்ணாமலை பாஜக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ அண்ணாமலை பிரச்சனை யூனிவர்சிட்டியில் பிரச்சனை போச்சு. அதுக்கு பதில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம அண்ணாமலை இருக்காரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போலீஸ் தரப்பில் ஒருத்தர் போலீஸ் வெளியில் வந்துட்டார், குடும்ப நலம் கருதின்ட்டார்.
அவர் என்ன அழுத்தம் கடத்துன்னு தெரியல. அப்படி பெரிய ஆட்கள் இதில் இருக்கான். மாண்புமிகுகள் தான் இருக்கான். அது எந்த மாண்புகள் ஃபோட்டோவில் வர்ற மாண்புகளா இல்லை அது அப்பாற்பட்ட மாண்புகள்லாம் வேறு விஷயம். அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அந்த கருப்பாடுகள் இருக்கும். ப்ரொஃபஸர் ரேங்கில் எல்லாம் இருக்கும். பெரிய குளறுபடா அது ஒரு பொண்ணா 4 பொண்ணா 50 எத்தனை 2011ன்னு சொல்கிறோம். எத்தனை பண்ணிகிட்டு இருந்தானுங்க இந்த மாதிரின்றது தெரியல. அப்போ அதை அமுத்தி அமுத்தி பார்க்க அது வெளில வந்துடும். அதுதான் பெரிய ட்ராபேக்காக போகுது. கூட்டணியும் போய் நீ பணம் கொடு, விஜயும் பணம் கொடுப்பா, அங்கே எல்லாம் பணமும் நீயும் பணம் கொடுப்பா, உன் பணத்தை வாங்கி தான் போகிறேன், உன் கூட்டணி இருக்க போகிறதில்ல. இதில் அண்ணாமலை ஏறி அடிப்பார். அதுக்குள்ளே 5-6 மினிஸ்டர் உள்ளேயும் போயிடுவோம். எல்லாம் ஓகேரி சிக்காமணியில் எல்லோரும் அது அண்ணாமலை கொடுத்த ஃபைல் பூரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சொல்லுவோம் அப்படி நீங்கள் எதாவது பண்ணால் தான் நான் இது பண்ண முடியும். ஏன்னா 80 டிக்கெட்டு லோக்சபாவில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 82 சீட் அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருப்பார். அப்போ அதை கூட்டணி போட்டு கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அது மேக்ஸிமம் கேப்சர் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது நிலைமை இருக்குது. அண்ணாமலை மாற்றம் இல்லை, கூட்டணி இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஒரு இதுதான் ஒரு அனுமானத்தில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அண்ணாமலைக்கு துருப்புச்சீட்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி. அவர் பெரியார் அடிக்கிற சீமா. ஸோ கிழிச்சு எடுத்துருவாங்க. திராவிடம் காணாமல் ஓடிடணும் 26ல். அதுதான் நீ எங்கே 26 நீ எங்கே பணம் கொடுக்காது என்ன வேணால் பண்ணிப்பார். அது நடக்க போகிறது. இப்போ ஒன்றும் இல்லை, டெல்லியில் போய் பிரச்சாரம் பண்ணுற இந்தியும் இப்போ படிச்சுட்டு இருக்கார் அண்ணாமலை. நீ சனாதனத்தை பேசி டெல்லி பக்கம் போயிட முடியுமா? கெஜ்ரிவாலுக்கு போய் உங்கள் இந்தி கூட்டணியில் இருக்கிறனால தானே போய் பண்ண வேண்டியது தானே. எம்பி எலெக்ஷனே போகல. ஸோ பேண்ட் லீடர் மாதிரி அண்ணாமலை அதான். ஸோ அதாவது மக்களுக்கு தெரியும், இவ்வளோ வருஷம் பார்த்துட்டோம், மாறணும்னு தெரியுது. அது என்னன்னு தெரியாமல் இந்த காசை வாங்கி புத்திசாலி இருப்பான். இந்த கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் இதை அதவங்களுக்கு வேற சொல்லணும் எடுத்து. இல்லைன்னா அவன் காசை வாங்கிட்டு அங்கே நன்றி கடன் அங்கேயே தான் போடுவான் ஓட்டு. 1 கோடி பேர் முட்டா பசங்க விட்டுருங்க, அது திமுக தான் போடுவான். அதை பற்றி கண்டுக்க வேண்டாம். பாக்கி இருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் 2 crore பீப்புளாவது ஒரு எமர்ஜாய் வந்து ரிச்சு மிடில் உள்ளவங்க அதெல்லாம் யோசிக்கணும். அவங்க அப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். ஒரு தடவை வந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஊழல்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா அப்புறம் பிடிச்சிப்பான் மக்கள். அதுதான் இப்போது ப்ராப்ளம். பார்க்கலாம் என்ன நடக்குது.